ராமாயணத்தில் சீதை, ராமர், லக்ஷ்மணர் இவர்களின் கதைகள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சீதையின் தங்கையுமான லக்ஷ்மணனின் மனைவியுமான ஊர்மிளா பற்றி எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அவள் போர்க்களத்தில் நின்று போராடவில்லை, ஆனால் மனதில் அவள் போராடினாள். அவளின் தியாகம் உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி என்ன உலகம் மெச்சும் அளவுக்கு தியாகம் செய்தாள்? வாங்க கதைக்குள்ள போகலாம். கோல்டன் காஃபர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நாம இந்த சேனல்ல ராமாயண காவியத்தில் உள்ள கிளைக்கதையை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜனகரின் மகளுமான சீதையின் தங்கையுமான லக்ஷ்மணனின் மனைவியுமான ஊர்மிளாவின் கதை. மிதிலாபுரியை ஆண்ட ஜனகருக்கும் சுரேனாவுக்கும் பிறந்தவர் தான் ஊர்மிளா. சீதை ஜனகரின் வளர்ப்பு மகள், ஊர்மிளா தான் சொந்த மகள். தசரதரோட 4 புதல்வர்களும் ஜனகரின் குடும்பத்தில் தான் திருமணம் செய்தாங்க. ஜனகருக்கு 2 மகள்கள் சீதையும் ஊர்மிளாவும் இருப்பது போல ஜனகரின் சகோதரரான குசத்வஜனுக்கும் 2 மகள்கள் இருந்தாங்க. அவங்கதான் மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும். ராமர் சீதையையும், லக்ஷ்மணன் ஊர்மிளாவையும், பரதன் மாண்டவியையும், சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தியையும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சீதையும் ஊர்மிளாவும் ஜனகரின் மகள்கள் அப்படிங்கிறதுனால இவங்க இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அக்கா தங்க பாசம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுங்க. ஊர்மிளா லக்ஷ்மணனுடன் கல்யாணமானவுடன் அயோத்தியில் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய இடியே வந்து இறங்குது. அதாவது ராமர் வனவாசம் செல்ல போறாரு அப்படின்னு. லக்ஷ்மணனும் ராமரும் வனவாசம் செல்ல தீர்மானிக்கிறாங்க. ஊர்மிளாவும் லக்ஷ்மணனுடன் போக நினைத்தாலும் அதுக்கு லக்ஷ்மணன் உடன்படல. நான் மனத்தில் ராமரை பாதுகாக்க வேண்டும் ஊர்மிளா, நீ இங்கேயே இருந்து என் பெற்றோரை கவனித்துக்கொள் என்று சொல்ல ஊர்மிளா அவள் மனதை திடப்படுத்தி கொண்டு மறுப்பு எதுவும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்றாங்க. ராமாயணத்துல வெளியில பெரிய அளவுக்கு பேசப்படாத ஒரு பாவப்பட்ட கதாபாத்திரம் ஒன்று இருக்குதுன்னா அது ஊர்மிளாவோட வாழ்க்கை தான். ஏன்னா சீதைக்கு ராமர் அருகில் இருந்தாரு, லக்ஷ்மணனும் அண்ணா அண்ணான்ட்டு ராமரோடு இருந்தாரு. ஆனா ஊர்மிளா ஒருவரும் இல்லாத தனிமையில் அயோத்தியில் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, லக்ஷ்மணன் உறங்காமல் ராமருக்கும் சீதைக்கும் காவல் காக்க நேரிட்டதால தூக்கத்திற்கு கடவுளான நித்ரா தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஊர்மிளா லக்ஷ்மணனோட தூக்கத்தையும் சேர்ந்து ஏத்துக்கிறாங்க. லக்ஷ்மணன் 14 வருஷம் தூங்கல. அந்த தூக்கத்தை ஊர்மிளா ஏற்றுக்கொண்டு தூங்கி தன் வாழ்நாள கழிக்கிறாங்க. தூக்கம் எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதங்க. ஆனா ஊர்மிளாவிற்கோ அந்த தூக்கமே ஒரு சாபம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஊர்மிளா தன் தூக்கத்தையும் தூங்கணும், லக்ஷ்மணன் தூக்கத்தையும் தூங்கணும். இருக்கும் கொஞ்ச நேரத்துல சாப்பிடுவது, குளிப்பது, உடை மாற்றுவது, அப்புறம் தன் மாமியார்கள்லாம் நலம் விசாரிப்பது என்றுதான் இருக்கும். ஊர்மிளாவோட 14 வருட வாழ்க்கையும் இப்படித்தான் கழிந்தது. 14 வருடங்கள் கழித்து ராமர், லக்ஷ்மணன், சீதை நாடு திரும்புறாங்க. அயோத்தி மக்களெல்லாம் சந்தோஷத்தில் திளைக்கிறாங்க. ஊர்மிளாவை சொல்லணுமா? அதன் பிறகு லக்ஷ்மணனும் ஊர்மிளாவும் சந்தோஷமா வாழ்றாங்க. அந்த சந்தோஷத்திற்கு பரிசாக 2 மகன்கள் பிறக்கிறாங்க. அவங்க பெயர் அங்கதன், சந்திரகேது. லக்ஷ்மணன் தனது அண்ணன் ராமனுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தது போல ஊர்மிளா தனது கணவர் லக்ஷ்மணனுக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்க. தியாகம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உயர்ந்தது. பலரும் அறிந்திடாத தியாகமே அதிக வலிமை வாய்ந்தது. ராமாயணத்தில் சீதையை தெரியும் அளவுக்கு சீதையின் தங்கை ஊர்மிளாவை பலருக்கு தெரியாது. ஆனால் எதையும் எதிர்பாராமல் வாழும் குணத்தில் ஊர்மிளாவை மிஞ்சி ஒரு கதாபாத்திரம் இல்லை. சீதையும் லக்ஷ்மணனும் ராமரோட வனத்திற்கு சென்றார்கள். ஆனால் ஊர்மிளா 14 வருடங்கள் தனியாக இருந்தாள். கணவனின் அன்பு, அரவணைப்பு இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தன் கடமையை சரிவர செய்து வந்தாள். அது மட்டும் இல்லாமல் தன் கணவர் இல்லாத சமயத்தில் கூட அவரது பெற்றோரை நன்கு கவனித்துக் கொண்டாள். கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய அன்பு ஊர்மிளாவுக்கு கிடைக்கல. தனிமை, அது மிகப்பெரிய கொடுமை. இதையெல்லாம் ஊர்மிளா பொருட்படுத்தாமல் அதை எவ்வளவு அழகாக அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ்ந்து கட்டியிருக்காங்க பாருங்க. இதே போல காலம் நமக்கு எத்தனை துன்பங்கள் கொடுத்தாலும் நாமும் ஊர்மிளாவைப் போல் பொறுமையாக மற்றும் அழகாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கதையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறொரு ராமாயண கிளைக்கதையோடு சந்திப்போம்.